ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 kgக்கான கேக்கு ஒரே நாளில் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். 7 kgங்கிறது ஒரே கேக் கிடையாது, 2 கேக்கு தான். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான கேக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே வேறு ஃப்ளேவர். 2 கேக்குமே ஒரே நாள் தான் டெலிவரி. அதுக்கு ப்ரீ பிளானெல்லாம் நம்ம எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டின் சைஸு, அப்புறமா பேட்டர் எந்த மாதிரி டிவைட் பண்ணுறது, எந்த மாதிரி டின்னில் பேக் பண்ணுறது, ஒவ்வொரு டின்லையும் எவ்வளோ பேட்டர் நம்ம விடணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 1.5 kgக்கான மெஷர்மெண்ட்டு, 2.5 kgக்கான மெஷர்மெண்ட்டு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு செப்பரேட்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா 4 kg, பாட்டம் 2.5 kg, டாப் 1.5 kg. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7th டே டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் 5th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் இதோட ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது 2.5 kg 1.5 kg ரெண்டுமே. இதுக்கு 5th அன்னைக்கு நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா 6th ஐசிங் எல்லாம் முடித்து நமக்கு 7th கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கிடையில் வேறு ஏதாச்சும் ஆர்டர் வந்தாலும் நம்ம அப்போ ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீ ஆர்டர்ஸை பெரிய ஆர்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 day பிஃபோரே நம்ம ஸ்பாஞ்சை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2.5 kgக்கான பேட்ரு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு 8 முட்டை தேவைப்படும். அது கூட 400 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே வெனிலா எசன்ஸும் சேர்த்து நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் இதை பீட் பண்ண வச்சுருக்கேன். 2.5 kgக்கான பேட்ரு ஒரே டைமில் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்ட் மிக்சரில் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். ஹேண்ட் பீட்டரில் பண்ணுறோம் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. எக்கு பீட் ஆகிற டைம்லேயே அதை டின்னை ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2.5 kgக்கு 10 இன்ச்சிலான டின் தான் எடுத்திருக்கேன். இது 2 kg வரைக்கும் தான் நம்ம செய்ய முடியும். அது நான் எக்ஸ்ட்ராவாக 2.5 kg செய்கிறதுனால தான் சைட்லையுமே பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கேக் பேட்டர் பொங்கி வரப்போ நமக்கு வெளியே சிந்தாமல் கரெக்டாக ரெடி பண்ணி எடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ளார் மெஷர் பண்ணி எடுக்கலாம். ஃப்ளார் கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்த்து யூஷுவல் சேம் தான். நம்ம 3 தடவைக்கு ஜலிச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம ஜலிச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஜலிக்கிறதுக்கு கஷ்டம். ஒரே டைமாக ஜலடையில் சேர்த்தோம் அப்படின்னா ஜலிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு அது தெரியும். கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக செய்ய முடியும். நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் எல்லாமே சேர்த்து எக்கு சர்க்கரை எல்லாம் சேர்த்து தானே பீட் பண்ண வைப்போம். அது ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸ்க்கு கரெக்டாக பீட் ஆகி கிடச்சிரும். ஸோ இது பீட் பண்ண வச்ச ஒரு 5 மினிட்ஸ் தாண்டினதுக்கப்புறமா அவனை ப்ரீ ஹீட் போட்டுடலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேட்டர் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறப்போ 10 மினிட்ஸ் கரெக்டாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம டின்னை உள்ளே வச்சுட்டு 60 மினிட்ஸ் மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் தான். ஸோ அந்த 60 மினிட்ஸ் நான் இதில் கொடுத்துருந்தேன். 180 டிகிரியில் நம்ம 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணணும். தென் 170 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடு கொடுக்க தேவையில்லை. ப்ரீஹீட்டிங்க்கு மட்டும்தான் டாப் அண்ட் பாட்டம் கொடுக்கணும். பேக்கிங் டைமில் பாட்டம் ராடு மட்டுமே கொடுத்து 170 டிகிரி டெம்பரேச்சரில் 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆன் பண்ணி வச்சுக்கணும். 2.5 kgக்கான கேக் 1 ஹவரில் பேக்காகி கிடச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணால் மட்டும்தான் கேக் சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப எல்லாம் வேஸ்டேஜும் ஆகாது. ஸ்கின் லேயர் லைட்டாக தான் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா நிறையவே வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும்.
இப்போ நான் சொன்ன இந்த டைமிங்கில் பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். பட் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் பேக்கிங் டைமில் 180 டிகிரி வந்து கொடுக்கவே கூடாது. 170 தான் கொடுக்கணும். 180 கொடுத்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து ரொம்ப பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும். வேஸ்டேஜ் ரொம்ப வரும். நமக்கு கேக் வந்து வெயிட் வந்து கிடைக்காது. 170 பேக் பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் வந்து கரெக்டாக வந்து கேக்கு ஃபுல்லாகவே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். நான் ஃபைனலாக காண்பிக்க பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் அப்படின்னு. தென் அதுக்கு அடுத்ததாக வந்து 1.5 kgக்கான கேக்குக்கும் நான் 8 இன்ச்சு டின்னு தான் எடுத்திருக்கேன். இது கூட 1 kg நம்ம செய்கிற கேக் டின் தான். இதுலேயுமே பட்டர் பேப்பர் சைடில் கொஞ்சம் ஹைட்டாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா 1.5 kgக்கான கேக் ஸ்பாஞ்சுமே ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணி எடுக்க முடியும். இந்த வீடியோவில் வந்து மெயினாக சொல்லியிருக்கிறது வந்து ப்ரொசீஜர், அப்புறமா வந்து மெஷர்மெண்ட்டு மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ணுறதுனால அதோட எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். யாருமே பார்க்கவும் மாட்டேங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா செப்பரேட்டாக அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கும் வந்து 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் வந்து ப்ரீஹீட்டிங் கொடுத்துட்டு டைம் வந்து 50 மினிட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு சொன்னது போல தான் பாட்டம் ராடு மட்டும் ஆனில் வச்சுட்டு 170 டிகிரியில் வச்சு இதை நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து பேக் ஆகலை அந்த டைமில். அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதையுமே நான் வந்து காண்பிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பண்ண இந்த கேக்கை வந்து டிமோட் பண்ணுறதே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கேக்கோட சைஸு பெருசாக இருந்துச்சு, வெயிட்டும் இருந்துச்சா, அதான் வந்து நான் போர்டை வந்து வச்சுட்டு அதை கெப்பாசிட்டி கொடுத்து தான் வந்து நான் டிமோட் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ இதோட வெயிட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2.5 kg அப்படின்னா கேக் ஸ்பாஞ்ச் வந்து அதில் பாதி தான் இருக்கும். நம்ம ஐசிங் முடிக்கிறப்ப தான் அந்த ஃபுல் வெயிட் வரும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. கேக்கு கூட எங்கேயுமே பேர்ன் ஆகாமல் நீட்டாக வந்து பேக்காக இருக்குது. ஸோ வந்து நான் சொன்ன இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து பெர்ஃபெக்டாக கேக் வந்து செய்ய முடியும். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் 10 மினிட்ஸ் இருக்கிறப்போ நான் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணி வச்சு இதை வந்து செக் பண்ணி பார்த்தேன். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்குறப்பவே இது வந்து பேக் ஆகலை. இது வந்து நமக்கு டின் சைஸ் வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக பொங்கி வரப்போ இதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம எப்போவுமே செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆகலைன்னா இன்னும் வைக்கலான்னு. இது குத்துறப்பவே அந்த இடம் வந்து நமக்கு தெரியுது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் 180 டிகிரியில் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். டாப் அண்ட் பாட்டம் ராடுக்கு 180 வந்து ஃபஸ்ட்டு 170 தான், ஃபைனலாக வந்து 180ல் 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போது வந்து கரெக்டாகவே பேக்காக வந்துடுது. சின்ன சின்ன கிராக் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு டின்னை விட நல்லா பொங்கி வரப்போ இந்த மாதிரி கிராக் வரும். ஆனால் கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. அதையுமே நான் இதில் காண்பிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போது இந்த பட்டர் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கையுமே வெயிட் வந்து செக் பண்ணிவிட்டு நான் காண்பிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இது வந்து 1.5 kgக்கான ஸ்பாஞ்சு. இதுவுமே வந்து நமக்கு 750 இருந்துச்சுன்னா கரெக்டு. இப்போ பாருங்கள் அதுவுமே அது கரெக்டாக தான் இருக்குது. இந்த கேக்குமே டோட்டலாக 1 ஹவர் வரைக்கும் நமக்கு பேக்காக இருந்தது. பாருங்கள் எங்கேயுமே பேர்ன் ஆகலை, ரொம்ப சாஃப்டாக தான் இதுவுமே இருக்குது. ஸோ வந்து நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு, பேக்கிங் டைம் எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்ததும் கூட. ஸோ வந்து இதை நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். கேக் நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண அந்த டின்லையே வச்சுட்டு நம்ம ஓடிஜியில் வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து இதை ஐசிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே ஆகஸ்ட் 6th இது வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பான நாள். முந்தின நாள் வந்து கேக்கு ஸ்பாஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஐசிங் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன். திடீர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th டே கொடுக்குறதுக்கு 6th அன்னைக்கு தான் இன்னொரு ஆர்டர் வந்துருந்துச்சு. அதாவது இந்த பட்டர் ஸ்காட்சில் வந்து 3 kgயில் 2 டயர் கேக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கில் வந்து டாப்பில் ஒரு ஃபாண்டன்ட்டில் கார் டெக்கரேஷன் கூட இருந்துச்சு. இதை செய்கிறதுக்கே ஒரு 3 hours பக்கம் ஆயிடுச்சு. அப்படி ரொம்பவே பரபரப்பான இந்த நாள் தான் நான் ஃபஸ்ட்லேயே வந்து கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 2 kgக்கான பேட்டரை வந்து ரெடி பண்ணி 8 இன்ச்சு டின்னில் வந்து 1 kgயும் 6 இன்ச்சில் வந்து 2 டின்லையாக வந்து 1 kgயை டிவைட் பண்ணி எடுத்திருந்தேன். இது வந்து 3மே சேர்த்து எனக்கு ஒரே டைமில் ஓடிஜியில் வைக்க முடியாது. ஸோ 1 வந்து ஸ்டவ் டாப்பில் தான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அதான் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
தென் இது கூலானதுக்கு அப்புறமா இன்னொரு 1 kg வந்து அதே 8 இன்ச்சு டின்னில் வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் தான் க்ரீம் கூட ரெடி பண்ணி எடுத்தேன். இப்போ 2 கேக்குக்குமே நமக்கு பல்காக க்ரீம் தேவைப்படும் இல்லையா? ஸோ வந்து 2 லிட்டர் க்ரீம் வந்து இதுக்கு தேவைப்படும். நான் வந்து ஒரு ஃப்ளோவில் எப்போவுமே நான் இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி செஞ்சுருக்கேன். 1.5 லிட்டர் தான் நான் வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தடவை அப்படியே ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து 2 லிட்டருமே சேர்த்து விட்டுட்டு அதுலேயுமே ஐசிங் சுகர் அப்புறமா வெனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது பீட்டாகி வரப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இது வந்து இப்படியே விட்டோன்னா பீட் ஆகாது, வெளியே சிந்திரும். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வெளியே எடுத்திருந்தேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டாண்ட் மிக்சர் தான். இதில் வந்து கேக் ஸ்பாஞ்ச் வந்து 3 kg வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். க்ரீம்னா 1.5 லிட்டர் தான் சேம் டைமில் பீட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், பெர்ஃபெக்டாக க்ரீம் பீட் ஆகிடுச்சு. இதான் இருக்குது பெரிய வேலை. நம்ம கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாலும் ஃபைனலாக இது எல்லா கேக்கையுமே வச்சு இந்த கலர் சேஞ்சாக இருக்கும் இல்லையே, ஸ்கின் லேயர், இதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. கட் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும், பட் அதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாகவே மெஸ்ஸி ஆகிடும். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்கின் லேயர்லாம் எடுத்தால் மட்டும்தான் கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். ஸோ வந்து இது நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எடுத்து பழகிட்டேன். ஸோ வந்து இப்போ வரைக்கும் நான் இது மாதிரி தான் நான் எல்லா கேக் ஸ்பாஞ்சுமே எடுத்துகிட்டு தான் நான் பண்ணுறது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது, பட் இது எடுத்தால் தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னோடய சஜஷன் கூட. இவ்வளோ நேரமாக எல்லா ஸ்கின் லேயரையும் கட் பண்ணி பாருங்கள். 10 இன்ச்சு டின்லேயே ஆஃப் அளவுக்கு இருக்குது. இது என்ன பண்ணுறது, நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது, பட் நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி க்ரம்ஸ் நிறைய இருக்கிறப்போ குழந்தைங்க என்னவோ ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க, அவங்களுக்கும் நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐசிங் ஒர்க்கு தான். இது வந்து 2.5 kgக்கான கேக்கு. இது வந்து நான் 10 இன்ச்சு டின்னில் தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ வந்து 12 இன்ச்சிலான போர்டு தேவைப்படும் நமக்கு. 2 kgக்கான போர்டு கூட நம்ம எடுத்துக்கிட்டாலும் போதும். நான் வந்து ட்ரம் போர்டு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நார்மலாக 2 kgக்கான போர்டாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மொத்த கேக்கையுமே இது மேலே வந்து ஸ்டாக் பண்ணுறது கிடையாது. இடையில ஸ்பேஸர் வச்சு நம்ம மேலே ஜஸ்ட்டு எடுத்து வைக்கிறது மட்டும்தான். ஸோ வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம இது மாதிரி வெயிட் எல்லாம் வந்து இதில் கெப்பாசிட்டி ஆகாது. நமக்கு வந்து நார்மல் போர்டும் ஓகே தான், பட் நான் இதில் வந்து ட்ரம் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது ட்ரம் போர்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். ட்ரம் போர்டு காஸ்ட்லியாகவும் இருக்கும், இருந்தாலும் நான் இதை ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து செலிப்ரேஷனுக்கு பார்க்குறதுக்கு அந்த போர்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறப்போ இன்னும் லுக் வைஸாக நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ரீசனுக்காக மட்டும்தான். இப்போ 2.5 kg அப்புறம் 1.5 kg 2 கேக்கையுமே க்ரம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பட்டர் ஸ்காட்ச் தான். இது வந்து 6 இன்ச்சில் வந்து நான் 2 டின்னில் பண்ணியிருந்தேன் இல்லையா, 1 kg வந்து 2 டின்னில் வந்து பண்ணியிருந்தேன். அதை வந்து 2 லேயர்ஸாக வந்து போட்டு டோட்டலாக வந்து 4 லேயர்ஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதே போல் 2 kgக்கு வந்து 8 இன்ச்சில் 2 தடவையாக, ஃபஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சது நான் வந்து லைவாக காண்பிச்சிருப்பேன், இன்னொன்று வந்து செப்பரேட்டாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். பாட்டமில் 6 லேயர் வர மாதிரியும் டாப்பில் வந்து 4 லேயர் வரும். 2 லேயராக வந்து கட் பண்ணதுனால இதே 3 கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போயிடும், பார்க்குறதுக்கு லுக் வைஸாகவும் நல்லா இருக்காது. ஸோ வந்து டாப்புக்கு வந்து 4 லேயர், பாட்டமுக்கு வந்து 6 லேயர் இருக்கிற மாதிரி தான் இது வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இது பட்டர் ஸ்காட்ச் கேக்குக்கு வந்து பட்டர் ஸ்காட்சு அந்த சாஸ் அப்புறம் ப்ளைன் எல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய ஒர்க்கு தான். இந்த பிஸியான இந்த ஷெடியூலில் வந்து நான் இது எல்லாமே ப்ராப்பராக வீடியோஸ் எடுக்கலை. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெசிபியை வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸர் வச்சு ஒரு 4 kg கொஞ்சம் பெரிய கேக்கு அப்படிங்கிறத தவிர இதில் வேறு எந்த ஹெவி ஒர்க்குமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம கேக்கு ஐசிங் முடிச்சுட்டு ஒரு வேவ் எஃபர்ட் மட்டும்தான். அதுக்கு வந்து பாட்டமில் இந்த மாதிரி இன்னொரு கலர் கூட நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து பைப்பிங் பேக்கில் தான் அந்த கலரை வந்து நான் க்ரீமில் அட்டாச் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் எடுத்து 2 தடவை நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்தோன்னா அந்த பாட்டமில் மட்டும் கொஞ்சமாக வரும். தென் வந்து ஸ்க்ராப்பர் வச்சு ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ராப்பரை இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேவ் எஃபெக்ட் கூட நீட்டாக கிடச்சிரும்.
டாப்பு பாட்டம் 2 கேக்குக்குமே சேம் இதே டிசைன் தான். அதுக்கு அடுத்ததாக பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கானது. இது வந்து அவங்க பிங்க் கலரில் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து க்ரம் கோட் முடிச்சுட்டு வெளியே வந்து க்ரீமில் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணி அதையுமே வந்து மெயின் கோட்டெல்லாம் முடித்து எடுத்தாச்சு. இது வீடியோவில் பார்க்குறதுக்கு எதுவோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்து ஐசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்வது, சீக்கிரமாக ஏர் பபிள்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே அப்படி பண்ணுறது கிடையாது. சும்மா ஒன்று செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து பைப்பிங் பேக்கில் க்ரீம் வச்செல்லாம் ஐசிங் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி தான் டைரெக்டாக க்ரீமை எடுத்து அப்ளை பண்ணி ஐசிங் பண்ணுறது தான். ஸோ வந்து இதுதான் எனக்கு ஈஸிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து பைப்பிங் பேக் பண்ணுறது ஈஸிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பைப்பிங் பேக்கில் பண்ணுறதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம சுற்றி சுற்றி பண்ணுறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இல்லைன்னா வந்து அதில் ஏர் பபிள்ஸ் ஆகிடும். எகெயின் நம்ம அதை வந்து பைப்பிங் பேக்கில் க்ரீமை எடுத்து நம்ம கேக் மேலே கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து லெவல் பண்ணி எடுக்கிறப்பவே ஏர் பபிள்ஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து நம்ம கையில் அந்த பைப்பிங் பேக்கை வந்து பிடிச்சிட்டே இருக்கிறப்போ க்ரீமில் வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து லூஸ் ஆகிடும். ஸோ வந்து நம்ம டைரெக்டாக அந்த மாதிரி க்ரீமை அப்ளை பண்ணி நம்ம பண்ணுறப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ வந்து இந்த மாதிரி டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். நம்ம பெர்ஃபெக்டாக ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். திரும்ப திரும்ப நம்ம இது மாதிரி அதை லெவல் பண்ணி எடுக்கிறப்போ தான் பெர்ஃபெக்டான ஒரு ஷேப்பு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறப்போ வந்து நல்லாவே நமக்கு செய்ய முடியும். செகண்ட் டே நான் பண்ண ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கு, அதாவது பட்டர்ஸ்காட்ச் கேக்கு செய்கிறது, அதை ஐசிங் பண்ணுறது, ப்ரீவியஸ் டே செஞ்சு அந்த கேக்கு ஐசிங் பண்ணுறது, இது மட்டும்தான் நான் செகண்ட் டே செஞ்சுருந்தேன். அடுத்து தேர்டு டே நம்ம கேக்கு கொடுக்குற அன்னைக்கு ஆகஸ்ட் 7 அன்னைக்கு இது மீதி ஒர்க்கு, அதாவது இந்த டெக்கரேஷன் ஒர்க்கு, அதுக்கு அடுத்ததாக வந்து கேக் ஸ்டாக் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டன்ட்டில் கார் செய்யணும். இது எல்லாமே லாஸ்ட் டே பண்ணுற மாதிரி தான் பிளானு. அது வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் ஆகலை. அது வந்து part 2 இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபாண்டன்ட்டு, கார், அப்புறமா வந்து டயர் கேக் ஸ்டாக்கிங், இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த கப் கேக் பற்றி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே, அதாவது ஆகஸ்ட் 7 அன்னைக்கு மார்னிங் தான் சொல்லியிருந்தாங்க 7 கப் கேக் கூட வேணும், அதே தீமில் வந்து செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ வந்து அதையுமே நான் ரெடி பண்ணி அப்புறமா ஒரு 5 சாக்லேட் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருந்தேன். சாக்லேட் வச்சது கூட ஒரு பெரிய கதை தான். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.